தஞ்சாவூர் தொகுதியில் தேமுதிக, திமுக, பாஜக, மத்திய சென்னை தொகுதியில் திமுக, தேமுதிக, பாஜக, திருவள்ளூர் தனி தொகுதியில் தேமுதிக, காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் இடம் கொடுத்திருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய தொகுதி விருதுநகர் தொகுதி. இந்த விருதுநகர் தொகுதியில் தான் கணிசமான வாக்குகள் தேமுதிகவிற்கு இருக்கிறது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க விருதுநகர் தொகுதியிலே தன்னுடைய மகனை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அக்கட்சியினுடைய ஆதரவு வாக்கு அதிகம் கிடைக்கும் என்பதாலும் தேமுதிகவின் கடந்த கால தேர்தல்களை ஒப்பிட்டு விருதுநகர் தொகுதியில் தன்னுடைய மகனை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அழகசாமிக்கு இந்த முறை விருதுநகர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக அவர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான மாநில நிர்வாகிகள் என அனைத்து தரப்பினரும் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாரன் அவர்களை மீண்டும் முன்னிறுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக கூறி வந்திருந்தார்கள் கடந்த 1 வருட காலமாக. அதன் கட்சியினுடைய நிர்வாகிகளின் ஒருமித்த கருத்தை கேட்டுக்கொண்ட பின்னர் தான் விருதுநகர் தொகுதியில் தற்பொழுது விஜயபிரபாரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அவர் கட்சியினுடைய துணை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தனி தொகுதியில் நல்லதம்பி என்பவர் போட்டியிட இருக்கிறார். கழக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார் தேமுதிகவில். இதற்கு முன்னாக எழும்பூர் தனி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார் இவர். கடலூர் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த சிவகுழந்தை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் தேமுதிகவில் கடலூருடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய மாநகர அவைத்தலைவராக இருக்கிறார் சிவனேசன் என்பவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாரன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது 2011 தேர்தலில் தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் 7.9, 2014 தேர்தலில் அவருடைய தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் 5.1, 2019 மிகவும் பிரபலமான மிகவும் பரிச்சயமான அந்த உள்ளூரை சேர்ந்த வேட்பாளர்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் 2026 தேர்தலுக்கு பிறகும் இந்த கூட்டணி தொடரும் என பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த 5 வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. இவர்கள் வெற்றி பெற்றால் 2026 தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இதனால் நிச்சயமாக தேர்தலை சந்தித்து வெற்றி வாய்ப்பு சூட வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த தேர்தலை பொறுத்தமானால் அனைத்து இடங்களிலுமே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளிலுமே மும்முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அதே போல கடலூரில் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக என போட்டியிட இருக்கிறார்கள். தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக, திமுக, பாஜக போட்டியிட இருக்கிறார்கள். மத்திய சென்னையில் திமுக, தேமுதிக, பாஜக போட்டியிட இருக்கிறார்கள். திருவள்ளூர் தனி தொகுதியில் தேமுதிக, காங்கிரஸ், பாஜக என போட்டியிட இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2019 தேர்தலில் வட சென்னைக்கு தேமுதிக ஒதுக்கியிருந்தார்கள் அதிமுக கூட்டணியில். அப்போது இந்த கட்சியினுடைய துணை செயலாளர் இருக்கக்கூடிய அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிருந்தார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தொகுதியும் மாறுபட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் ஒரு தொகுதியை தேமுதிக கேட்டிருந்தார்கள். அதனால் அவருக்கு மாற்றாக மத்திய சென்னை இந்த முறை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில் பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிட இருக்கிறார். தஞ்சாவூரை பொறுத்தவரை சிவனேசன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை 5 பேர்களில் 3 பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு விஜயபிரபாரன் அவர்கள் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறார். சிவனேசன் என்பவருக்கு முதன்முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேருமே முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள். இதுவரை சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே 3 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். சிவனேசன் என்பவர் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். விஜயபிரபாரன் அவர்களுக்கு கட்சியை வளர்த்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு விஜயபிரபாரன் அவர்களுக்கு கட்சியை முன்னேக்கி கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு முதன்முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.